ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து எம்போஸ்ட்டு ஜர்தோசி லோடு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜர்தோசியை வந்து நம்ம வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து ஷிவிங் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜர்தோசி ஒர்க்குக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து எம்போஸ்ட் ஒர்க் வந்து நிறையா பார்த்துருக்கோம். ஸோ எம்போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்போஸ்ட்டுக்காக வந்து ஜர்தோசியே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதே நீங்கள் ஜர்தோசி மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் பைப்பிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஜர்தோசியை வச்சு நான் வந்து எம்போஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து எப்படி வந்து லோடு ஸ்டிச் வந்து பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜர்தோசியை வந்து இந்த லைனில் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வந்து லோடு ஸ்டிச் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த லைனை சுற்றி நம்ம பாக்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு அந்த லைன்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து லைன் போடலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜர்தோசி வந்து இந்த இடத்துல க்ராஸாக வந்து கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப த்ரெட்டை வந்து மேலே அப்படியே அது பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஜர்தோசியை வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து நாம் வந்து த்ரெட் லோடிங் அண்ட் வந்து பீட் ஒர்க் லோடிங் வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சேம் மெத்தடு தான். அப்படியே லோட் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டை வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். இதே வந்து நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் லைன் போட்டிருந்தீங்கன்னா அந்த லைனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது அந்த லைனில், ரைட் சைடு போட்ட லைனில் ரைட் சைடு போகும்போது அதே லைனில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வர மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே தான் நம்ம வந்து க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு வந்து அந்த கார்னரில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஜர்தோசியை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சேம் இதே மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே வந்து மேலே நாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இடத்துலையும் வந்து சேம் இது மாதிரி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சுற்றி வந்து பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜர்தோசி ஒர்க்குக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து பீட்ஸு இல்லைன்னா ஜரி த்ரெட்டில் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்து பார்க்குறவங்க கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.